ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் குட்டீஸ் டைமுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். என்ன லாக்டவுன் இன்னும் முடியலையே, வெளியே போக முடியலையே அப்படின்னு ரொம்ப சேடாக இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் ஜாலியாக ஏசப்பாவுடைய வார்த்தையை கற்றுக்க போகிறோம். ஓகேவா? கடைசி வரைக்கும் ப்ரோக்ராமை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே? நிறைய அண்ணன்மார் அக்கமாரெல்லாம் உங்களுக்கு கருத்துள்ள நிறைய வசனங்க வார்த்தைங்கள்லாம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. கடந்த வாரம் முழுவதும் காத்து கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த குட்டீஸ் டைம் ப்ரோக்ராமை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த ப்ரோக்ராமை முழுதுமாக நீங்கள் தலைமை தாங்கி நடத்துங்க ஏசப்பா. பார்த்துட்ருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உங்கள் கரத்தில் தரும் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க பார்க்குற வசனத்தை ஏசப்பா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஞானத்தை நீங்கள் தாங்க ஏசப்பா. நாங்கள் விதைக்கிற விதை அவங்களுக்குள்ள கனி கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த ப்ரோக்ராம் முழுவதும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? என்ன பாட்டு இதெல்லாம் கூடவா நீ கேப்ப? வெரி பேட் கேர்ள். நீ ஏசப்பா பிள்ளை தானே? சினிமா பாட்டெல்லாம் கேட்க கூடாது. அது எவ்வளவு பேடா இருக்கு பாரு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? சீ சீ சீ, வேண்டாம் வேண்டாம். சரி வா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. நம்ம ஸ்கூலுக்கு போலாம். வா வா போலாம். ஆமா, என்னடி யோசித்துக்கிட்டு இருக்க? தியேட்டருக்கு பிளாக்பஸ்டர் படமா? சீச்சி, வேண்டாம் வேண்டாம். ஏய், நான் ஏசப்பா பிள்ளைப்பா. ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு இருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் சினிமாலாம் பார்க்க கூடாது தெரியுமா? இப்ப ஸ்கூலுக்கு போணும். தியேட்டர் இருக்குல்ல, வா 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 வா, டைம் ஆகுது. வா, ஸ்கூலுக்கு மாத்திரம் வரணும்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்டி என்ன பேட் கால் சொல்ற? என்ன பண்றீங்கப்பா? பாட்டு கேட்காதீங்கப்பா. இன்னைக்கு பரீட்சை படிங்கப்பா. ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கப்பா. இன்னைக்கு டெஸ்ட் படிங்கப்பா. எப்படி? உனக்கு கவலையே இல்லையா? எப்படி? என்ன ஐடியா? பிங்கி அழுதுட்டு இருக்காங்க. கிளாஸ்ல வேற ஸ்டூடண்ட்ஸே இல்ல. என்னாச்சு குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி, நானே பிங்கி கிட்ட கேக்கேன். பிங்கி பிங்கி, நான் மேம் வந்திருக்கேன். எதுக்காக பிங்கி அழுதுட்டு இருக்க? எதுக்கு அழுற? சொல்லு, நீ சொன்னதானே எனக்கு புரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேட் சொல்லிட்டாங்க. பேட் சொல்லிட்டாங்களா? நீ ஏசப்பா பிள்ளை தானே? ஏன் அப்படி சொன்னாங்க? நீ என்ன பண்ண? அதான் மேம், நானா சினிமா பாட்டு கேட்க மாட்டேங்கறேனா, ஸ்கூலுக்கு போகாம தியேட்டருக்கு வர மாட்டேங்கறேன். ஆமா, தியேட்டருக்கு போக கூடாது. அப்புறம் காப்பி அடிக்க மாட்டேங்கறானா மேம். ஆமா, காப்பி அடிக்க கூடாதுல. ஆமா தானே மேம்? ஆமா. ஆனா இவங்க அதெல்லாம் செய்யணும், இல்லன்னா நீ பேட் சொல்றாங்க. பேட் சொல்லிட்டாங்களா? அதுக்கு போய் நீ அழுதுட்டு இருக்கியா? என்ன யாருமே சேர்க்க மாட்டேங்கறாங்க, தனியாவே விட்டுறாங்க மேம். சரி சரி, நீ கவலைப்படாத. ஏசப்பா உன் கூட இருக்காங்கல்ல. ஏசப்பா என் கூட இருக்காங்க மேம். அவங்க
இந்த உலகத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் தான் இந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா நிரந்தரமான சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. நீ ஏசப்பா பிள்ளை தானே? ஆமா. அவங்க கொஞ்ச நேரம் ஒரு டைம் பிட் அடிப்பாங்க, 2 டைம் பிட் அடிப்பாங்க, 3வது டைம் மாட்டிக்கிடுவாங்க தானே? ஆமா, பெரிய பனிஷ்மென்ட். ஆமா, பெரிய பனிஷ்மென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீ ஏசப்பா பிள்ளை தானே? ஏசப்பா உன் கூட இருக்காங்க. நீ எந்த பாதையில போயிட்டு இருக்க தெரியுமா? ஜீவ பாதையில போயிட்டு இருக்க. ஜீவ பாதையில போயிட்டு. ஆமா, இந்த பாதை கொஞ்சம் குறுகலா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம நிரந்தரமா ஏசப்பா கூட சந்தோஷமா இருக்கலாம் தானே? ஆமா மிஸ். ஆமா, இன்னைக்கு கூட குட்டீஸ் டைம்ல ஜீவ பாதையை பத்தி தான் எல்லா டீச்சர்ஸும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அப்படியா? ஆமா. நீ ரெடியா? நான் ரெடி மிஸ். ஓகே, குட்டீஸ் கேட்கலாமா? குட்டீஸ் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா? நான் ஜீவ பாதையில போயிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்னது? ஜீவ பாதை. பிங்கி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லலாமா? ஜீவ பாதை. ஜீவ பாதை. ஓகே, நம்ம ஜீவ பாதையில போலாமா? போலாமே. வா வா போலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளின் தலைப்பு ஜீவ பாதை. ஏசப்பாவுடைய பாதை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது கூட நம்ம பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, நீங்களாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பாடும்போது நீங்கள் கவனமாக கவனிங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லாம் நல்லா கையை தட்டி சந்தோஷமாக பாடுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கிற நம்ம எல்லாம் உற்சாகமாக நல்லா பாட போகிறோம். ஓகே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. ஜீவ பாதை செல்வேன், அவரோடு செல்வேன். ஜீவ பாதை செல்வேன், அவரோடு செல்வேன். இடைவிடாமல் இயேசுவிடம் ஜெபம் செய்வேன். இடைவிடாமல் இயேசுவிடம் ஜெபம் செய்வேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. நல்ல பிள்ளையாக நான் வாழ்ந்திடுவேன். நல்ல பிள்ளையாக நான் வாழ்ந்திடுவேன். கரம் பிடித்து இயேசுவோடு நடந்திடுவேன். கரம் பிடித்து இயேசுவோடு நடந்திடுவேன். என்றென்றும் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். என்றென்றும் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. ஓகே, சூப்பராக பாடலை கற்றுக்கொண்டீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? என் கூட சேர்ந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. யார் நல்லா சூப்பராக ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா கையை தட்டி சந்தோஷமாக பாடுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கிற நம்ம எல்லாம் உற்சாகமாக நல்லா பாட போகிறோம். ஓகே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. ஜீவ பாதை செல்வேன், அவரோடு செல்வேன். ஜீவ பாதை செல்வேன், அவரோடு செல்வேன். இடைவிடாமல் இயேசுவிடம் ஜெபம் செய்வேன். இடைவிடாமல் இயேசுவிடம் ஜெபம் செய்வேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா. நல்ல பிள்ளையாக நான் வாழ்ந்திடுவேன். நல்ல பிள்ளையாக நான் வாழ்ந்திடுவேன். கரம் பிடித்து இயேசுவோடு நடந்திடுவேன். கரம் பிடித்து இயேசுவோடு நடந்திடுவேன். என்றென்றும் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். என்றென்றும் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செல்ல பிள்ளைனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளைனா.
செல்ல பிள்ளனா, அன்பான இயேசுவுக்கு கீழ்ப்படியும் செல்ல பிள்ளனா. ஹலோ தம்பி தங்கச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே அக்கா, இப்போ ஒரு வசனம் சொல்லி தர போகிறேன். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தரேன். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:14. ஓகேவா? கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு வந்து ஏசப்பா ஒரு வாசல் வச்சுருக்காங்க, ஆனால் அதை எல்லாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகேவா? அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். நம்மளும் ஜீவனுக்கு போகிற வாசலை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் சொல்லணும். ஓகேவா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:14. ஓகேவா? கற்றுக்கிட்டீங்களா? மறக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன தலைப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஜீவப்பாதை. ஜீவப்பாதை அடையணும்னா என்னென்னலாம் பண்ணணும்னு அக்கா ஒரு கதையில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு குட்டி பாப்பா இருந்தாலாம். அந்த பாப்பா பெரிய பணக்கார பாப்பா, நல்ல பணக்கார பாப்பாவா. ஆனால் அவளுக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சு. யாராவது கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க பக்கத்தில் போக மாட்டா. கொஞ்சம் யாராவது ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்தால் இவளுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ இவங்க என்ன வராங்க, அப்படி ரொம்ப பெருமையாக இருப்பாள். நான் தான் ரொம்ப பணக்கார பிள்ளை, அப்படி ரொம்ப பெருமையாக இருப்பாள். யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டாலே இவளுக்கு கோவம் வந்துடும். அவங்களுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுவா. ஹெல்ப்பே பண்ண மாட்டா. சரியா? வீட்டுக்கு யாராவது தேடி வந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு இவன் உடனே அவங்க அம்மா அப்பாவை திட்டுவா. அம்மா அவங்களுக்கு தேவைன்னா அவங்க உழைச்சி அவங்க சாப்பிடட்டும், நம்ம எதுக்குமா கொடுக்கணும், நம்ம உழைச்சி தானே நம்ம பெருசாக இருக்கணும், அவங்க அம்மா அப்பாவே திட்டி விட்டுருவா. அதனால யாருமே அவங்க வீட்டுக்கு வரணுன்னாலே யோசிப்பாங்க, இந்த பாப்பா இருக்காளேன்னு யோசிப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஒவ்வொருத்தங்கிட்டே பிச்சை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு தாத்தா வீட்டுக்கு வந்தாங்களாம். வேறு வழியே இல்லை. இவங்க வீட்லேயும் வந்து கேட்டாங்களாம். இந்த பாப்பா தான் இருந்தா. அந்த பாப்பாவை பார்த்தோன்னே, பாப்பா உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் தாப்பாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். இவளுக்கு கோவம் வந்துட்டு, என்ன சும்மா சும்மா எல்லாரும் எங்கள் வீட்டிலே வந்து இது எது இருக்குது அது இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, எங்கள் வீட்டிலலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு திட்டி விட்டாலாம். உடனே அந்த தாத்தா சொன்னாங்க, இல்லை பாப்பா உங்கள் வீட்டில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சின்ன பொருள் இருந்தாலும் பரவாயில்ல தாப்பாப்பா அப்படின்னு பாவமாக கேட்டாங்களாம். உடனே இப்போ நேராக போனால் கிச்சனில் சின்ன பொருளாக தானே வேணும், தான் நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு மிளகாவை எடுத்துகிட்டு வந்து, இதான் எங்கள் வீட்டில் இருக்குது போதுமா அப்படின்னு சொல்லி கோவத்தில் தூக்கி போட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டாலாம். அந்த தாத்தாவுக்கு இப்படி பார்க்காங்க. சரி மிளகா கிடச்சிருக்கு பரவாயில்ல. நான் அந்த தாத்தா அதையும் சந்தோஷமாக எடுத்தாங்களாம். என்கிட்ட சோறு இருக்குது, கொஞ்சம் தண்ணியும் இருக்குது, இந்த மிளகாவும் இருக்குது, பரவாயில்ல நான் நல்லா சாப்பிட்ருவேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சோறை மிளகாவை கூட்ட வச்சு நல்லா சாப்பிட்டாங்களாம் சந்தோஷமாக. இவன் பார்த்தா என்ன இந்த தாத்தா மிளகாவை கொடுத்தாலும் இப்படி சந்தோஷமாக போகிறார், அவர் எப்படியும் போட்டு எனக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நேராக வந்தால் நல்லா சாப்பிட்டா, நல்லா வயிறு நிறைய அவங்க வீட்டில் இருந்ததை நல்லா சாப்பிட்டா, நல்லா நிம்மதியாக தூங்கினா. எதை பற்றி அவளுக்கு கவலை கிடையாது. நான் நல்லா இருந்தால் போதும், நான் அடுத்தவங்களை பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது. நல்லா தூங்கிட்டே இருந்தாளா, திடீர்னு 2 ஏஞ்சல்ஸ் அவள் பக்கத்தில் வந்து நின்னாங்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஏஞ்சலை பார்த்தோன்னே அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஏஞ்சல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்டா, எங்கள் வீட்டுக்கு என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டா. அதுவா, நாங்கள் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம், வாரியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே சொன்னா, இல்லை எங்கள் வீடை விட எந்த வீடு அழகாக இருக்க போகுது, எங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ அழகாக இருக்குது, இதை விட நீங்கள் எங்கே கூப்பிட்டு போக போகிறீங்க, நான்லாம் எங்கேயும் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டாலாம். உடனே ஏஞ்சலுக்கு சொன்னாங்களாம், அங்கே பாரு பெரிய வீடு இருக்குல்ல, பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது, கொஞ்சம் பாரு அப்படின்னாங்களாம். இவ்வளோ எட்டி பார்த்தா, எவ்வளோ அழகாக இருக்குது, எங்கள் வீடோட சூப்பராக இருக்க, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு உடனே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலாம். சரி அவசரப்படாத வா அப்படின்னு சொன்னோடனே, என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன ஏதாவது வண்டி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். உன்னை கூப்பிட்டு போகிறதா கொஞ்சம் அவசரப்படாத பொறுமையாக இருவா அப்படின்னு சொல்லி நேராக வந்தாங்களாம். ஒரு பெரிய மிளகாவை தூக்கிட்டு வந்தாங்களாம் இந்த ஏஞ்சல்ஸ். இப்போ பார்த்தாலும் என்ன மிளகா, இவ்வளோ பெரிய மிளகாவாக இருக்குது, இது என்னது அப்படின்னு பார்த்தான். இந்த மிளகாவை நீ கீழே பிடிச்சிக்கோ, மேலே உள்ள காம்பை நான் பிடிச்சிக்கிறேன், நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போயிடுவேன் சரியா அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் இப்படி பார்த்தாலும் அந்த மிளகாவையே நான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டாலாம். ஆமாம் இதை தான் பிடிச்சிக்கணுன்னே. சரி நான் பிடிச்சிக்கிறேன், அந்த இடம் வர அவ்வளோ அழகாக இருக்குது, நான் எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த மிளகாவை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாலாம்.
ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. சின்ன பிள்ளை தானே, அப்படியே அவளுக்கு கையெல்லாம் வலிக்குது. அப்படியே மேலே போயிட்டே இருக்காங்க. உடனே இந்த ஏஞ்சல்ஸ்ட்டே கேட்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், சும்மாவே நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமே அப்படின்னு கேட்டாலாம். இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் பாரு எவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் நம்ம போகணும், கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா, சரி சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். இருந்தாலும் அவளுக்கு முடியலை, கை அப்படியே வழுகுது, மிளகா விட்டு கை உருவிட்டே இருக்குது. அந்த ஏஞ்சல்ஸ்ட்டை சொல்கிறா, பாருங்கள் என் கை உருவுது, கொஞ்சம் பாருங்கள். அவங்க கண்டுக்கவே இல்லை, மேலே பறந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவள் கை இப்படி வலிக்கிட்டே வந்துச்சா, மிளகா வேற ரொம்ப தூரம் பறந்ததில் காம்பு அந்த ஏஞ்சல் கையில் மாட்டிக்கிட்டு மிளகா இவா கையில் இருந்தது. மேலேருந்து அந்த காம்பு அத்து கீழே பொத்துன்னு விழுந்தா. மேலே ரொம்ப தூரம் வேற போயிட்டாங்களா, அங்கேருந்து ஹைட்லேருந்து அப்படியே விழுகிறா. பயந்து அப்படி நேராக கீழே வர பொத்துன்னு விழுந்ததில், ஐயோ அம்மா கீழே விழுந்துட்டே, மிளகா அத்துட்டு, ஐயோ அம்மா பாருங்க அந்த மிளகா வேற அத்துட்டே அப்படின்னு கத்துறா. அவங்க அம்மா பக்கத்து ரூமில் இருந்தவங்க நேராக ஓடி வந்து, என்னது இவ மிளகா அத்துட்டுங்க. முழிச்சு பார்க்கா, அவ பார்த்தது ஒரு கனவு. அவங்க அம்மா பக்கத்து ரூம்ல இருந்து ஓடி வராங்க. என்ன பாப்பா, என்னது மிளகாங்க அத்துட்டுங்க, என்ன சொல்றா? நான் பார்த்தது அப்போ கனவா? இல்லைம்மா, ஒரு பெரிய மிளகா இருந்துச்சுமா, 2 ஏஞ்சல் வந்தாங்கம்மா அப்படின்னு பதறி போய் சொல்றா. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்த்தது ஒரு கனவுமா, என்ன கனவு சொல்லுன்னொடனே அவள் நடந்ததெல்லாம் சொல்கிறா. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ பார்த்தல அந்த இடம் வந்து பரலோகம், அந்த பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம ஜீவ பாதையில் போனால் தான் நம்மளால் போக முடியும். நீ கூட பாரு, நம்ம காலையில் நம்ம வீட்டுக்கு ஒரு தாத்தா வந்தாங்க, அந்த தாத்தாக்கு நீ என்ன பண்ண, வேண்டா வருப்போ ஒரு மிளகாவை தூக்கி போட்ட, அதனால தான் அந்த மிளகாவோடையே அந்த ஏஞ்சல் ஒன்று என்ன பண்ணாங்க, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நீ மற்றவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நீ அந்த ஜீவ பாதையில சந்தோஷமா போகலாம். இல்லைன்னா நீ இப்படிதான் கஷ்டப்படணும். சரியா? இனிமேருந்து நீ நல்ல பிள்ளையா நல்ல விஷயங்களை பண்ணணும். கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அந்த பரலோகத்துக்கு உன்னால போக முடியாதுன்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அப்பதான் அவள் பண்ணதுல அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் எத்தனை பேரை வெறுத்து ஒதுக்குனேன், இப்படிலாம் இருந்தா நான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அவள் யோசிச்சா. நீங்க கூட குட்டீஸ் அப்படிதானே, மற்றவங்க கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்க, யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா எங்க போக முடியாது, அந்த ஜீவ பாதையில பரலோகத்துக்கு போக முடியாது. சரியா? நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் பண்ணும்போது நம்ம இந்த பரலோகத்துக்கு போகலாம். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஆக்ஷன் சாங் பண்ணீங்க, மெமரிவை சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? நம்ம குட்டீஸ் எல்லாம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? வெரி குட், ரொம்ப நல்ல குட்டீஸ். அப்படி தானே? இன்னைக்கு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி கலர் சார்ட் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. A4 ஷீட் இருந்தால் கூட ஓகே, உங்களுக்கு கலர் பேப்பர் தான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. A4 ஷீட் இருந்தால் கூட இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு கம் எடுத்துக்கோங்க. நம்ம கிராஃப்ட்டுக்குள்ளே போகலாமா குட்டீஸ்? ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நம்ம இப்போ இந்த மாதிரி சார்ட் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை இந்த மாதிரி அக்கா மடக்கிறேன்ல, இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடக்கணும் குட்டீஸ். இந்த மாதிரி பேப்பரை இந்த மாதிரி அக்கா மடக்கிற மாதிரி மடக்கிட்டு, அக்கா எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் குட்டீஸ். நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சரியா? உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து அப்புறம் நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்கள் கையிலலாம் வெட்டிடும். குட்டீஸ், நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை சென்டரில் பேஸ்ட் பண்ணணும். அக்கா எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா குட்டீஸ்? இதே மாதிரி அக்கா பேஸ்ட் பண்ணுற மாதிரி குட்டீஸ் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? குட்டீஸ், நமக்கு பேஸ்ட் பண்ணால் அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நல்லா டைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க குட்டீஸ்.
அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் அந்த மாதிரி ஒரு கலர் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் தனியாக இதை காய வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா இது ஸ்டிக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டீஸ். குட்டியாக நல்லா செவ்வக ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, காய வச்சுருந்தோம்ல, அது கீழே அழகாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு கீழே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நம்ம இதில் மேலே ஒரு பால் ஷேப்பில் அழகாக வச்சிடலாம். நீங்கள் அதுக்கு இதே மாதிரி பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாரும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் மேலே இப்படி சென்டரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எல்லாம் கிடச்சிருச்சா? இதை அப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க குட்டீஸ். பின்னாடி ஃபுல்லாக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே குட்டீஸ், நமக்கு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கிடச்சிருக்கு. நீங்கள் இதை எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். உங்களோட வாலில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் இன்றைக்கி படிச்சிருப்பீங்கள்ல, ஜீவபாதைங்கிற தலைப்பில் உள்ள மெமரி வேர்ஸையும் நீங்கள் அழகாக சைடு எழுதிக்கோங்க. அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நம்ம அழகாக கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நமக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க வீட்லேயும். நம்ம குட்டீஸ் எல்லாம் இது மாதிரி பார்த்து கற்றுக்கிட்டீங்கல்ல, இதே மாதிரி அழகாக செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஜீவபாதைங்கிற தலைப்பில் படிச்சிருக்கீங்க அப்படி தானே? அந்த தலைப்பில் உள்ள மெமரி வேர்ஸையும் நீங்கள் இதில் எழுதி வச்சுன்னா ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மெமரி வேர்ஸ் ரொம்ப அழகாக ஞாபகம் இருக்கும். சரியா குட்டீஸ்? பாய். ஹலோ ஃப்ரைஸில் தம்பி தங்கச்சி, இது ஸ்டோரி டைம். நீங்களாம் ரொம்ப உற்சாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆமாம் தானே? சரி, ஓகே. ஜீவபாதை அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவபாதை அப்படின்னா என்னென்னா ஜீவனுக்கு போகிற பாதை, அதாவது அழியாத ஒரு பாதை. ஏசப்பா நமக்கு ஒரு பாதை வச்சுருக்கிறாங்க. 2 பாதை வச்சுருக்கிறாங்க. ஒரு பாதை ஜீவனுக்கு நேராக போகிற பாதை, அதாவது பரலோகத்துக்கு போகிற வாசல். இன்னொரு வாசல் இருக்குது, இன்னொரு பாதை இருக்குது, அது பாதாளம், நரகம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். ஏசப்பா 2 வழியும் வச்சுருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு பிரியமாக நடக்கிறவங்க எந்த பாதையில் போவாங்கன்னா அந்த ஜீவ பாதை. அது நேரம் எங்கே கொண்டு போய் விடும்? பரலோகத்தில் போய் கொண்டு விட்டுரும். இன்னொரு பாதை இருக்குது, தப்பு செஞ்சு பாவம் பண்ணி பிடிக்காத சில காரியங்களை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் எங்கே போவாங்கன்னா கெட்ட பாதையில், அந்த பாதாளத்துக்கு நேராக போய் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா விரும்புகிற பாதை என்னென்னா ஜீவபாதை. பைபிளில் ஒரு அண்ணனை குறித்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். சரி, ஓகே. சவுல் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. இந்த அண்ணனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட ஒரு வாழ்க்கை. ஜெபிக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க, பயமுறுத்துவாங்க, அடிப்பாங்க, கட்டி வச்சுருவாங்க. அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அப்படிலாம் படுத்துவாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க சவுல் அண்ணன். இப்போது என்ன பண்ணிட்டாங்க? இப்போது ஆண்டுடைய பிள்ளைங்களை, அதாவது ப்ரேயர் பண்ணுறவங்கெல்லாம் அடித்து உதச்சி இப்படியே பழகினானே இன்னொரு ஆசை வந்துச்சு, அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துச்சு. இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? கெட்ட எண்ணம் இல்லை. இந்த அண்ணன் போகிற பாதை என்ன பாதை? கெட்ட பாதை. ஆனால் இவங்க நினச்சாங்க, நான் கடவுளுக்கு ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், அவருக்கு பிரியமாக இருக்கிறேன், நான் நல்லது செய்கிறேன், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, ஆனால் அந்த அண்ணன் தவறான ஒரு பாதையில் போய்கிட்டே இருந்தாங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைங்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அந்த அண்ணனுக்கு வந்துச்சு. ஏசப்பா அந்த அண்ணனை ஒரு நாள் சந்தித்தாங்க. எப்படி சந்தித்தாங்க தெரியுமா? அவங்க அதிகாரத்தை வாங்கிட்டு இனிமே யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்கள விடக்கூடாது, 2ல் 1 பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் வேகமாக வந்துட்டு இருந்தாங்க. ஏசப்பா இடையிலேயே சந்திச்சிட்டாங்க. ஒரு வெளிச்சத்தை அனுப்புனாங்க அவங்க மேலே. உடனே அந்த அண்ணன் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ ஏசப்பா அந்த சவுல் அண்ணனை பார்த்து ஒன்று சொன்னாங்க, சவுலே சவுலே, ஏன் என்னை நீ துன்புறுத்துற அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அந்த அண்ணன் கீழே விழுந்து சொன்னாங்க, நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏசப்பா சொன்னாங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல சவுல் அண்ணன் ஏசப்பாவுக்கு பிரியமாக மாறிட்டாங்க. ஏசப்பாவுடைய பிள்ளையாக மாறிட்டாங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏசப்பா சொல்கிற வார்த்தையை அதேபடி கேட்டு அதன்படியே கீழ்ப்படிந்து நல்ல அண்ணனாக மாறினாங்க. முதல்ல அந்த அண்ணன் போன பாதை நரகத்துக்கு நேராக போகிற பாதை, கெட்ட பாதை.
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசுத்தமான ஒரு பாதைன்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டு அதற்கு பிறகு அந்த அண்ணன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஏசப்பாவுக்கு நேராக பிரியமான பாதை, அதாவது ஜீவ பாதையில் நடக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேரை ஏசப்பாவுடைய பாதைக்கும் கொண்டு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தம்பி தங்கச்சி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தவறான பாதையில் போகாதீங்க, கெட்ட பாதையில் போகாதீங்க. ஏசப்பா நமக்கு நல்ல பாதை வச்சுருக்கிறாங்க, ஜீவ பாதை. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைப்பீங்கல்ல. நீங்கள் பைபிளை படிங்க, பரிசுத்த வேதாகமத்தை திறந்து நீங்கள் படிங்க. அதில் போட்டிருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஜீவ பாதைக்கு, அதாவது பரலோகத்துக்கு போகிற அந்த வாசல், அந்த பாதைக்கு நீங்கள் போக முடியும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் போக முடியாது. நீங்கள் பரலோகம் போகணுன்னா ஏசப்பா தான் வழி. ஏசப்பாவை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் பைபிளை படிக்கணும். நீங்கள் வசனத்தை படிச்சிங்கன்னா அந்த ஜீவ வழியில், ஜீவ பாதையில் போக முடியும். ரெடியாக இருக்கீங்களா? நல்ல வசனத்தை படிங்க, அதன்படி நடங்க. ஏசப்பாவுக்கு பிரியமாக நடந்தீங்கன்னா நீங்கள் ஜீவ பாதையில் போக முடியும். அந்த பாதை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் ஏசப்பா உங்களுக்கு வேதத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை நல்லா படிங்க, ஏசப்பாவுக்கு பிரியமாக இருங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்ல போகிறீங்க? ஏசப்பா, நானும் அந்த ஜீவ பாதையில் போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் அந்த கெட்ட பாதையில் போயிடக்கூடாது, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தவறான ஒரு வழியில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு அந்த பாதை வேண்டாம், அந்த வழி வேண்டாம். பைபிளில் கூட ஒரு வசனம் போட்டிருக்குது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாதான். கெட்ட காரியங்களை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி போ, இப்படி செய் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாதான் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நல்ல மனுஷங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நல்ல பாதையில் நீங்கள் போங்க. ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்களை உயர்த்துவாங்க, பரலோகத்தையே ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாம் கண்ணை மூடி நீங்கள் ஜெபிக்கலாமா? ஓகே, தொடர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஜீவ பாதை, ஜீவ வழியில் நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ உங்கள் கூட நம்ம கடைசியாக நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசப்பாவுடைய பாதையில் நீங்கள் செல்லணும், அதை ஏசப்பா விரும்புகிறாங்க. வேறு பாதையில், வேறு வழியில் போகாதீங்க, துன்மார்க்கமான பாதையில், கெட்ட பாதையில் போயிடாதீங்க. ஏசப்பா பாதையில் போங்க, ஏசப்பாவுக்கு பிரியமாக நடங்க. உங்களுக்கு ஏசப்பா பரலோக ராஜ்யத்தை தருவாங்க. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லா கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்த ஒவ்வொரு தம்பி தங்கச்சி ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சிகளை யார் பார்த்தாலும் சரி ஏசப்பா, அவர்களை நீங்கள் ஜீவ பாதைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழியாத அந்த பாதை ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த ஜீவ பாதைக்கு வருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தொடர்ந்து ஏசப்பாவுக்கு பிரியமாக இருங்க, ஜீவ பாதைக்கு வாங்க, அது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்த்து விடும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இம்மானுவேல் ஊழியங்கள் வழங்கும் குட்டீஸ் டைம் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி ஆகிய தினங்களில் மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. சிறுவர்களுக்கான புதிய புதிய பாடல்கள், வசனங்கள், வேதாகம சம்பவங்கள், கிராஃப்ட் ஒர்க்ஸ் மற்றும் சிறுவர்களுக்கான ஆலோசனைகளும் உண்டு. காணத் தவறாதீர்கள். மேலும் தொடர்புக்கு இமானுவேல் சிறுவர் ஊழியங்கள், மென்யானபுரம், தூத்துக்குடி மாவட்டம் 9976488452.